ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான பேச்சுலர்ஸ் எக் கிரேவி, பேச்சுலர்ஸ் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே இதுக்கு ஆப்டாக சூப்பராக ஒரு தேங்காய் பால் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது பேச்சுலர்ஸ் எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கிரேவி செய்கிறதுக்காக 6 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். நாம் இப்போது இந்த முட்டை எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு தான் இதை வேக வைக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியை இந்த முட்டை வேகிறதுக்குள்ளவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதனால தான் இதுக்கு பேச்சுலர்ஸ் எக் கிரேவின்னு பேர் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் கழுவியாச்சு. இப்போ அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நாம் இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இந்த முட்டை வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க. அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம கண்டிப்பாக இதுக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த முட்டை வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக இன்றைக்கி 3 ஆனியன் எடுத்து வச்சுருக்கிறேன், 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 துண்டு இஞ்சி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் ஜீரகமும் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக 5 கிராம்பு, 2 பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு தாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு அதை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாணலி சூடானதும் அதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த சோம்பும் ஜீரகமும் நல்லா வெடிக்கணும். அதுக்கு அடுத்த பிறகு நம்ம இந்த 2 பட்டையும் ஒரு 5 கிராம்பும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாக்கள்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. இந்த மசாலா ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ணும்போது நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா சீக்கிரமே கரிஞ்சு போயிடும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது மட்டும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த கிரேவிக்கு ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, உரிச்ச பூண்டு, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இஞ்சி சேர்த்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாவோட காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கப்புறமா கிரேவியில் மிளகாத்தூள் சேர்ப்போம். அதனால் நான் 2 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க.
இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கிறேன். 3 ஆனியன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா ரொம்ப நேரம் இது குக் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஆனியன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஆனியன்லாம் நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் போல் நம்ம இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரத்துலேயே ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி குக் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்கிக்கிறோம். இப்போ அடுத்ததாக இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஆனியனை நான் கோல்டன் ப்ரௌன் கலருக்கெல்லாம் நல்லா வதக்கல, ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இப்போ அது கூடவே தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதனால் நமக்கு கலரெல்லாம் கிடைக்காது. அடுத்ததாக இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கடையில் இருக்கிற மிளகாத்தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னாக்கா நீங்கள் கடையில் இருக்கிற ஏதாவது ஒரு மிளகாத்தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கிரேவிக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள், இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 10 முந்திரி பருப்பையும் இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம தனித்தனியாக இது இவ்வளோ நேரம் வேகணும், இவ்வளோ நேரம் வதக்கணும், ஃப்ரை பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தான் நல்லா வதக்கிக்க போகிறோம். வதக்கி அரைச்சி இதை ஒரே டைமில் கிரேவியாக ரெடி பண்ணிக்க போகிறோம். அதனால தான் இதுக்கு பேச்சுலர்ஸ் முட்டை கிரேவின்னு நேம் வச்சேன். ஏன்னா பேச்சுலர்ஸ் தான் சீக்கிரமாகவே ஒரு 10 மினிட்ஸில் ஏதாவது ஒரு கிரேவி இல்லை சாப்பாடு ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி திரும்ப வேக வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படி இருக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமாகவே இருக்கும். அவங்களுக்கு இந்த கிரேவி கண்டிப்பாக ஒரு சூப்பரான டிப்ஸாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம வேக வச்சுருக்கிற அந்த முட்டை ரெடி ஆகிறதுக்குள்ளே இதை நம்ம இந்த கிரேவியை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வெங்காயம், தக்காளி, நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகா எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சு. இதை நல்லா நம்ம வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டால் தான் அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கிரேவி ரெடி பண்ணும்போது சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். அதுக்காக நல்லா சூப்பராக இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே வதக்கியாச்சு. லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காயை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. இப்போ தேங்காயை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காயை சேர்த்த பிறகு ஸ்டவ் ஆன்லேயே வச்சுருக்க வேணாங்க. ஏன்னா தேங்காயை வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன்னு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வானல் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு
எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த கிரேவிக்காக கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு இது தாளிப்புக்காக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது கூட சேர்த்திக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பும் சேர்த்து தாங்க நான் கலந்து வச்சுருக்கேன். அதனால் அது ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மிக்சரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மெதுவாக சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இல்லாட்டி கண்டிப்பாக மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் தெறிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். அதனால் ரொம்ப ஸ்லோவாகவே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மிக்சரை சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா கண்டிப்பாக மேலெல்லாம் தெரிச்சிரும். இப்போ இந்த கிரேவியை சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி தெறிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணியே இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த முட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த முட்டை எல்லாத்தையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஓடு எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம இதை நல்லா உரித்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், முட்டை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உரித்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக எடுத்து இந்த மாதிரி கத்தியை வச்சு சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கீறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டையில் சைடில் கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிரேவியில் சேர்த்துக்கும் போது அந்த கிரேவியெல்லாம் இந்த முட்டைக்குள்ளே இறங்கி இன்னுமே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி முட்டையில் கத்தியை வச்சு கீரல் போட்டு வச்சுக்கிறது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா முட்டைகளிலுமே இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா சைடில் கீரல் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லா முட்டையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சியாச்சு. இப்போ இந்த முட்டையை சின்னதாக ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வாணலி வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாணல் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி செப்ரேட்டாக மசாலா சேர்த்து எக்கை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை கிரேவியில் சேர்த்துக்கும் போது அது இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும். அதுக்காக தான். மசாலானா பெருசாக எதுவும் கிடையாதுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற, அதாவது கீரல் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் அந்த முட்டையில் இறங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூளோட காரமெல்லாம் இந்த முட்டையில் இறங்கி இன்னுமே சூப்பராக இருக்குங்க கிரேவிலேருந்து எடுத்து சாப்பிடும்போது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போல் இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகி சூப்பராக வருங்க. அதனால் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எக்கை ஃப்ரை பண்ணி நீங்கள் தனியாக ஏதாவது சாதம் இல்லை சாம்பார் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், முட்டை ஃப்ரை ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா இதை கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மிளகாத்தூள் கரிஞ்சு போயிடும். அவ்வளோதான், எக்கு நம்ம மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணியாச்சு.
அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த கிரேவியை பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. ஒரு நிமிஷம் தான் ஆகியிருக்கும் நம்ம அந்த முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருக்கும் இந்நேரத்துக்கு. இப்போ இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம், 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இந்த கிரேவி நல்லா கொதிச்சாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லாவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டோம். அதனால் இந்த கிரேவி ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே போதுமானதாக இருக்கும். அந்த கொதிக்கிற நேரத்தில் நம்ம அந்த முட்டையும் நல்லா மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் உங்களுக்கு இன்னும் கூட கிரேவி ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமாச்சும் கிரேவியாக இருக்கும்போது தான் நம்ம தேங்காய் பால் புலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தி கூடவும் ரைஸ் கூடவும் கூட சேர்த்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா முட்டையை இது கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. சாப்பிட்றதுக்கும் இந்த கிரேவி ரொம்ப அல்டிமேட்டாக செம்மையாக இருக்குங்க. இப்போ எல்லா முட்டையும் நம்ம இந்த கிரேவியில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்புலேருந்து இதை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பேச்சுலர்ஸ் எக் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த கிரேவியை ஒரு 10 மினிட்ஸில் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும், கொதிக்க விடணும் அந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ நாம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாகவே இந்த கிரேவி செஞ்சிட முடியுங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டிப்பாக இருக்கும். சட்டுன்னு இந்த கிரேவியை செஞ்சுட்டு ஒரு சப்பாத்தி இல்லாட்டி ஒரு இது கூட பரோட்டா கூட வச்சு சாப்பிட்லாங்க. எது வேணாலும் இது கூட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரைஸ் வச்சு சாப்பிட்டாலும் அதுவுமே சூப்பராக இருக்குங்க. அதனால் ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு கிரேவி, ஒரு 2 சப்பாத்தி இல்லாட்டி ஒரு பரோட்டா வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட பேச்சுலர்ஸ் முட்டை கிரேவி எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்காக பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 டைமுக்கு தண்ணி ஊற்றி இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி நல்லா இந்த அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் போல் இந்த அரிசி நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்ததாக இந்த தேங்காய் பால் புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்டார்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் 5 கிராம்பு, கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறமா ஒரு 4 பிரியாணி இலையும் ஒரு 2 பட்டை துண்டும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரை வச்சுருக்கேன். இந்த குக்கர் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா இது ஹீட் ஆகுறதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ நல்லா குக்கர் ஹீட் ஆன பிறகு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன்.
நம்ம நெய் சேர்த்து இந்த புலாவ் பண்ணும்போது இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்குங்க. அதுக்காக ஃப்ரை பண்ணும்போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதில். நெய் சேர்த்துட்டு இது நல்லா உருகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நல்லா இந்த நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து நல்லா சூடாகணுங்க. அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அடுத்ததாக இந்த 2 ஸ்டார் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 பட்டை சேர்த்துக்கிறேன் இது கூட. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 கிராம்பு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இதெல்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகி வரும். அடுத்ததாக நம்ம காரத்துக்காக எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியனை இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிறதுக்காக இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த சால்ட்டு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காய் பால் புலாவுமே சீக்கிரமாகவே ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இது அப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை வேகிற அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 2லேருந்து 3 டைம் அந்த தேங்காயை நல்லா அரைச்சி அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இதை ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இது கூட புதினாவை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஆனியனை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் அளவுக்கு தாங்க வதக்கியிருக்கோம். ஒரு ஹாஃப் பாயில் அளவுக்கு தான் வதக்கியிருக்கோம். அடுத்ததாக இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாதுங்க இந்த புலாவுக்கு. அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். சும்மா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். தக்காளி கம்ப்ளீட்டாக வதங்கக்கூடாதுங்க. சும்மா லைட்டாக நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இது தக்காளி சேர்த்து இந்த புலாவ் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த புலாவ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் தக்காளி சேர்த்துருக்கோம். ஆனால் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கவும் கூடாது. இப்போ பாருங்கள், தக்காளி அப்படியே தானே இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக தக்காளி வதங்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம்.
பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி உடையாமல் இந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வேகமாக கிண்டுனீங்கன்னா கண்டிப்பாக அரிசி உடஞ்சிரும். அது அப்படியே ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி வந்துடும். உதிரி உதிரியாக ரைஸ் வந்து கிடைக்காது. அதுக்காக சும்மா லேசாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். அதுக்கு நான் இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்துக்கும் போது கொஞ்சம் அரிசி உதிரி உதிரியாக வருங்க. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும். அதுக்காக 1.5 கப்பு அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்மதி ரைஸ்க்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ நீங்கள் அந்த அளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். சைட்லலாம் ரைஸ் ஒட்டிகிட்டு இருந்தால் அதையும் நல்லா எடுத்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஆனியன் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்து வதக்கியிருப்போம். அதனால் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஃபைனல் டச்சாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தாங்க ஈவனாக இருக்கும். அதனால் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வேக வைக்க போகிறோம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டுட்டு விசிலும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ஏரெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு இப்போ பாருங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பால் புலாவ் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கூட குழையாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் தனித்தனியாக இருக்குது பாருங்கள் தேங்காய் பால் புலாவு. ஒரு ரைஸ் கூட உடையவே இல்லை, குழையவும் இல்லை. அதனால தான் நான் 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 1.5 கப் அளவுக்கு ரைஸ்க்கு 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தனித்தனியாக எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸில் இந்த தேங்காய் பால் புலாவும் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை கிரேவியை இது கூட இதில் வச்சுக்கிறேன். இந்த தேங்காய் பால் புலாவும் முட்டை கிரேவியும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் புலாவுக்கு மட்டும் இல்லை, இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, இல்லை ரைஸ் கூடவும், நார்மலாக ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி லஞ்சுக்காக இந்த ரெசிபி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் நான் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட வந்து செய்யலாம். இதில் அடுத்ததாக இதில் ஒரு குக்கும்பரும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாலட்காக. இப்போ நம்ம அதை இது கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி 2 எள்ளு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டிலே செஞ்ச எள்ளு உருண்டைங்க. அதை நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் சேர்த்துடலாம். இந்த எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு கண்டிப்பாக சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூப்பரான தேங்காய் பால் புலாவும் அது கூட ஒரு பேச்சுலர்ஸ் எக் கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு. அதை நம்ம லஞ்ச் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணிட்டோம்.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் ரொம்ப அல்டிமேட்டாக செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்காய் பால் போல் ஒரு 10 மினிட்ஸு, இந்த பேச்சுலர்ஸ் எக் கிரேவி ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதாங்க. ஒரு 20 மினிட்ஸில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக அல்டிமேட்டாக செம்மையாக இருக்குங்க இதோட காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.